தராங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து 100, இது 10, சாரி 1, 10, 100. சரியா தங்கம்? தெரியும் தானே உங்களுக்கு? ஸோ நான் முதல்ல எதை கூட்டணும்? 1 கூட்டணும். 1ல் 2ல் எந்த மதிப்பு பெருசோ அதை மனசில் வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிறதுக்கு கை விரல் இல்லாட்டி இது மாதிரி 1 போட்டுக்கோ. இதுக்கப்புறம் என்ன தங்க வரும்? 9, 10, 11, 12, 13. 13ல் இந்த 3 இந்த இடத்துல போட்டுடணும். ரிமைனிங் 1 மீதி இருக்கிற 1 அப்படி போட்டு எப்போவும் ரவுண்டு பண்ணிக்கோ. அப்புறம் 6ஓட 1 கூட்டினேன்னா 7. இந்த 1 என்னங்க செய்யணும்னா இங்கே 0 கீழே 0 இருக்குன்னு அர்த்தம். 1 அப்படியே எழுதிடு. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல எழுதிடணும். சரியா தங்கம்? இங்கே வந்து என்ன நம்பர் 1 கொடுத்துருந்தா 1 போடு, 2 கொடுத்துருந்தா 2 போடு, அவ்வளோதான். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 1 தான் நம்ம கூட்டணும். 6, 4 கொடுத்துருக்காங்க. 6 மனசில் வச்சுக்கோ, 4 விரல் விட்டுக்கோ. அப்புறம் 7, 8, 9, 10. 10ல் 0வை இங்கே போட்டுக்கோ, ரிமைனிங் 1 இங்கே வச்சு ரவுண்ட் பண்ணிடணும் எப்போவும். இப்போ இதை நாம் கூட்ட போகிறோம். இதில் எது பெருசு? 8 மனசில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 3 விரல் விட்டுக்கோ. 8க்கு அப்புறம் 9, 10, 11. இந்த 1ஐயும் சேர்த்தோம்னா 12. 12க்கு 2 மிச்சம் 1 இங்கே கொண்டு போய் ரவுண்ட் பண்ணிக்கோ. 2ஓட 1 சேர்த்திங்கன்னா 3. அப்போ நமக்கு என்ன தங்கம் கிடைக்கிது? 320. அடுத்தது இங்கே இருக்கிற இந்த 2 நம்பரையும் நம்ம கூடுதல் செய்யணும். எதை மனசில் வச்சுப்ப? 8 தான் பெருசு. 8 மனசில் வச்சுக்கோ. 7 விரல் இல்லாட்டி 7 தாட்டி 1 போட்டுக்கோ. 7 இருக்குதா நல்லா கவுண்ட் பண்ணிக்கணும், லேட்டாக மிஸ் ஆகிரும். 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15க்கு 5 மிச்சம் 1. 1 போட்டு இங்கே ரவுண்ட் பண்ணிக்கோ. 1ஓட 7 கூட்டினோம்னா எத்தனை தங்கம் வரும்? 8. 8 மனசில் வச்சுக்கோ. 8 மனசில் வச்சுக்கோ. 6 விரல் விட்டுக்கோ. ஓகேயா? 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12, 13, 14. 14க்கு 4 மிச்சம் 1. 1ஓட 4 கூட்டினோம்னா 5. 5 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் போட்டுக்கோ. 6, 7, 8. சரியா தங்கம்? அப்போ நமக்கு 845 கிடைக்கும். அடுத்தது இது 2ஐயும் கூட்டணும். 9 பெருசு. 9 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 10, 11. 11க்கு 1 மிச்சம் 1 இங்கே கொண்டு போயிரு. 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 9 மனசில் வச்சுக்கோ. 6 விரல் விட்டுக்கோ. 9க்கு அப்புறம் 10, 11, 12, 13, 14, 15. 15க்கு 5 மிச்சம் 1. 1ஓட 5 கூட்டினோம்னா 6. 6 மனசில் வச்சுக்கோ. ஒரு 3 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7, 8, 9. சரியா? அடுத்தது இங்கே இதில் பார்த்தோம்னா 8ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். 8 மனசில் வச்சுக்கோ. அடுத்தது 6 விரல் விட்டுக்கோ. சரியா? 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12, 13, 14. 14க்கு 4 மிச்சம் 1. சரியா தங்கம்? இதில் வந்து எது பெருசு? 7 தான் பெருசு. 7 மனசில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 2 விரல் விடு. 7க்கு அப்புறம் 8, 9. இந்த 1 சேர்த்தோம்னா 10. 10க்கு 0 மிச்சம் 1. 3ஓட 1 கூட்டினீங்கன்னா 4. 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5. அடுத்தது இங்கே வா. 9ஓட 5 கூட்டணும். 9 என்ன பண்ணுவேன்? மனசில் வச்சுக்க. 5 விரல் விட்டுக்கும். 10, 11, 12, 13, 14. 14க்கு 4 மிச்சம் 1 இங்கே போட்டுக்கலாம். இதில் எது பெருசு? 6. 6 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கும். 6க்கு அப்புறம் 7, 8, 9. இங்கே ஒரு 1 இருக்குது. 10. 10க்கு 0 மிச்சம் 1. 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அடுத்தது 2 விரல் விட்டுக்கோ. 6, 7. இப்போ 704 கிடைக்கும். இது பாரு, இது 2ல் 9 தான் பெருசு. 9 மனசில் வச்சுக்கோ. 7 விரல் விடு. 9க்கு அப்புறம் 10, 11, 12, 13, 14, 15, 16. 16க்கு 6 மிச்சம் 1. 9 தான் பெருசு. 9 மனசில் வச்சுக்கோ. 9க்கு அப்புறம் 10. 10க்கு அப்புறம் 11. 11க்கு 1 மிச்சம் 1. 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 6ஓட 2 கூட்டினோம்னா 8. அடுத்தது இது 2ஐயும் கூட்டணும். 6 மனசில் வச்சுக்கோ. 4 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10. 10க்கு 0 மிச்சம் 1. இப்போ இதில் 7 மனசில் வச்சுக்கோ. மிச்சம் 3 விரல் விட்டுக்கோ. 8. 7க்கு அப்புறம் 8, 9, 10. இங்கே ஒரு 1 இருக்குது. 11. 11க்கு 1 மிச்சம் 1. இந்த 1 கேரி பண்ணிக்கணும். 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 6 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கோ. சரியா? 7, 8, 9. 910ங்கிறது ஆன்சராக கிடைக்கிது. அடுத்தது இந்த பணத்தை எண்ணணும். 100, 200, 300, 10, 20. ஓகேயா? 1 ரூபாயில் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 100 ரூபாயை முதல்ல, 10 ரூபாயை ரெண்டாவது, 1 ரூபாயை கடைசியில் போடணும். இங்கே பார்த்தோம்னா 100, 200, 300. 10ல் வந்து ஒரே ஒரு 10. அடுத்தது ஒத்த ரூபாயில் 1, 2, 3, 4. 314. சரியா தங்கம்?
இப்போ அந்த மதிப்புகளை எடுத்து இங்கே எழுதிடணும். கூட்டல் செய்ய போகிறோம். இது ரெண்டில் எது பெருசு? 6 மனசில் வச்சுக்குவேன். 4 வந்து விரல் விட்டுக்குவேன். 6க்கு அப்புறம் 7 8 9 10. 10க்கு 0 மிச்சம் 1. 1ஓட 2 கூட்டினோம்னா 3. 3ஓட 1 கூட்டினோம்னா 4. 3 மனசில் வச்சுக்கோ, 3 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4 5 6. இப்போ 640 ரிசல்ட்டாக கிடைக்கிது. அதே போல் இங்கே 100 வந்து 1 தான் இருக்குது, இந்த இடத்துல போட்டுக்கணும். 10 வந்து 3 இருக்குது, 2வது பிளேஸில் போட்டுக்கணும். அடுத்தது 1 ரூபா வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 136 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ரூபா வந்து 2 இருக்குது, இப்போ 2 போட்டுக்குவோம். 10 ரூபா எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 1 ரூபா எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இந்த மதிப்புகளை இங்கே போட்டு கூடுதல் செய்ய போகிறோம். 6ஓட 5 கூட்டணும். 6 தான் பெருசு, 5 விரல் விட்டுக்கும். 6க்கு அப்புறம் 7 8 9 10 11. 11க்கு 1 மிச்சம் 1. 1ஓட 3 கூட்டினோம்னா 4. 4 மனசில் வச்சுக்கோ, 4 விரல் விட்டுக்கோ. 5 6 7 8. ஓகேயா? 1ஓட 2 கூட்டினோம்னா 3.